ப்ளீஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குள்ள நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. உங்கள எத்தனை பேருக்கு இந்த முதற்கனி எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏமா பொண்ணு வந்துட்டேனா ஐயா? ஏமா நம்ம கிளம்புமா? கிளம்புயா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி மண்டபத்தை போய் பார்த்துட்டு வந்துருமா? சரிங்கம்மா. அம்மா இவ எங்க கிளம்பிருக்கா? போற வழியில கோயிலுக்கு போறேன்னா கோயில விட்டுட்டு போறேன். விக்கி வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். சரி அம்மா, ஆனந்தி அழகுராணி யார் பார்த்துட்டு இருக்கா? பாட்டியும் தரணும் வீட்டுல இருக்காங்க. நான் இப்ப டக்குனு வேலையை முடிச்சுட்டு போயிருந்தேன். சரி. 2 நாளா கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு நேரமே இல்ல. அதனால போற வழி தானே கோயில் இருக்கு, விட்டுட்டு போயிட்டோம்னா விக்கி வந்து கூட்டிட்டு போயிருவான். சரியா? இல்ல பொடுத்துற. என்னக்கா? இல்ல வந்து சாட்டிட்டு போ. வா, நேத்து நீ கேட்டல வச்சிருக்கேன் வரியா? சரிக்கா. அதுடா வா சாப்பிடலாம். எனக்கு பசி இல்ல, நான் போய் மீனாத்தை பார்த்துட்டு வரேன். வா ஒரு வாய் சாப்பிட்டு போ. வா. என்னது, என்ன சாப்பாடு? இல்லத்த 2 நாளா உளுந்தங்க வச்சு கருப்பட்டி போட்டு தாங்கன்னு கேட்டிருந்தான். எனக்கு நேரமே இல்ல, இன்னைக்கு தான் வச்சேன். அதான் காலையில வர சொன்னேன். சரிம்மா சரிம்மா. இல்ல பொடுத்துற நீ வா, நீங்க சாப்பிடுங்க. நான் போய் மீனாத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். சாப்பாடு மட்டும் உனக்கு ஆகாத, தூக்கிட்டு போயிருவேன். ஒழுங்கா வா. இந்த வயசுல சாப்பிடுறதுக்கு பயவள என்ன கலத்தனம் பண்ணுது? இவ்வளவு நைஸா நவளா பாருங்கக்கா. வா ஒரு வயது நீ சாப்பிடணும். முடியா சத்தன போட்டு நீ சாப்பிடவே மாட்டியா? சாக்லேட் வேணுமாமா? அவன் சொல்றது சரிதானே. சாக்லேட், பிஸ்கட், கேக் இந்த மாதிரி நீ சாப்பிட்டு இருக்க. இப்ப மத்தாலா ஒழுங்கா சாப்பிடவா, தொலைச்சிருவேன் தொலைச்சு. சரி ரெண்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்க. கருப்பட்டி போட்டுக்கலக்கா? கருப்பட்டி நீ சொன்ன மாதிரியே போட்டிருக்கேன். வா. அது குடிச்சதா கொஞ்சம் தூக்கி விட்ட மாதிரி இருக்கும். வாக்கா. அழகு தம்பி, நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும்டா. வா, அக்கா வச்சிருக்கேன் பாரு. வரியா? ஐயோ ஐயோ. மீனாக்குட்டி, மீனாக்குட்டி. இல்ல குமாரே, அட்வான்ஸ் கொடுக்க போனியே, எல்லாம் கொடுத்துட்டியா என்ன? ஆன்லைன்ல அனுப்பிடலான்னு பார்த்தேன். அவனுக்கு ரொக்கமா தான் வேணுமா, அதான் வாங்க வந்தேன். அதான் போனை போட்டு சொல்லியிருந்தா நான் பொண்ணு தரட்ட கொடுத்துட்டு இருப்போம்ல. அவனு எவ்வளவு வேலை தான் பார்ப்பான். ராப்பகல வேலை பார்த்துட்டு கிடக்கான். அதான் சரி ஒரு 8 தடவை நான் வந்தேன். அவன் தருன்னு இருந்தா கட்ட கடன்னு பாத்துருவான். அவன் வீட்டுல கிடக்காமல. பொண்ணு தர இப்பதான் வந்தான். அவனும் ராப்பகல அலைதானா, பலன் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் உளுந்தங்கஞ்சி வச்சு கேட்டிருப்பான். அதான் வச்சு கொடுத்துட்டு இருந்தா. இப்ப நான் வருவா. இந்த பீரோல பணம் வச்சுட்டு போனேன். செம்பலி ரூம்ல தான் வச்சுட்டு போனேன். அதை போய் கொஞ்சம் எடுத்துட்டு வா. ரொக்கமா தான் கேட்கான். பந்தலுக்கும் தவசு பிள்ளைக்கும் கொடுக்கணும். சரிங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சாப்பிடுதா? இல்ல இல்ல, எனக்கு இப்ப நேரம் இல்ல. அவன் காத்துட்டு இருக்கான். சீக்கிரம் எடுத்துட்டு வா. வரும்போதே காலைல சுடுதண்ணி ஊத்திட்டு தான் வரணும். பறந்துட்டு நிக்க முடியும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அத்தி, அவசரப்பட்டு மாமியார் முன்னாடி மௌன திட்டணும். ஆனா அப்படி மாமியார் யா மாமியார் கிடையாது. பாருங்க அத்தை, எப்ப பார்த்தாலும் அவசரப்பட்டுட்டு எனக்கு என்ன 4 கையா இருக்குது. போ எடுத்துக்கொண்டு கொடு. செல்ல மாமியார், என் புருஷனை உரிமையோட திட்ட முடியும்பா. நல்ல நேரம் இங்க வந்து வாக்கப்பட்டேன். ஐயோ, இப்ப அவன் என்ன பத்து முறைப்பானே. சின்ன பிள்ளடா. நல்ல செல்லம் கொடுத்து வச்சிருக்கியம்மா. என்ன நீ அவசரம் தான் படுத? அவளுக்கு என்ன 7 கை காலா இருக்குது. ஒரு வேலையை தானே பார்க்க முடியும். நல்லா இருக்குமா? ஏமா, நான் உங்க பிள்ளைங்க அதை மறந்துடாதீங்க. அப்ப அவ யாருல? இந்தாங்க. கொல்ல கத்திரிக்காய் என்ன வறுத்து வருது? என்னது, குள்ள கத்திரிக்காவா? ஆமாட்டி, என் பொண்டாட்டி. கொல்ல கத்திரிக்காய் பொண்டாட்டி. வாய் வாய் உடம்பு முழுக்க வாய். மாமியாரே, இங்க 2 சண்டை போடாம இருந்து நான் பார்த்ததே இல்ல. லவ் பண்ணதாவளா இல்லையா 2 பேரும் சண்டை நல்லா போடுறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் உங்க மவன் தான் மாமியாரே. இங்க வாய. அப்படியே மண்ணை நறுக்குன்னு கொட்டதுக்கா? இல்லட்டி, முத்தம் கொடுக்கறதுக்கு தான் கூப்பிட்டேங்க. வாய. உங்க அம்மா இருக்க விவசாய இல்ல. ஏண்டி இப்பதான் எங்க அம்மா சொன்னவ, நீ வேற நான் வேற இல்லையா, 2 பேரும் ஒண்ணுதானா? அதுக்கு அம்மா 2 பேரும் சண்டை போட்டு போங்க, எனக்கு வேலை கிடக்கு. இங்க வாய. ஏன் அம்மையாரே பக்கத்துல வந்து எத்தனை நாள் ஆகுது? உங்க அம்மா இருக்க வாய் வச்சுக்க சும்மா இருக்கல. அது இருக்கட்டும், கொஞ்சம் வாய. உங்களுக்கு வேலை இல்ல, கல்யாண வேலை ஏகப்பட்டது இருக்கு. தலைக்கு மேல வேலையை வச்சுக்கிட்டு கொஞ்சத்துக்கு கூப்பிடுறீங்களோ? ஆமா, அடுத்த பாரு நான் கொஞ்சத்துக்கு கூப்பிடுறதுக்கு நீ என் பொண்டாட்டி, அதை மறந்துடாத. இந்தாங்க. கிட்டத்தடி வந்து தந்தாதான் நான் வாங்குவேன். இன்னைக்கு காதல் முள்ள வந்திருக்கீங்களோ? வாய. இந்தாங்க. இது லைக் கூடாது. சொல்லிட்டேன். முடியாது டி. கழுத்தை நெரிச்சல மரியாதை கீழே கொடுங்க. கொல்ல கத்திரிக்காய் இறங்க பாப்போம். என்ன காப்பாத்ததுக்கு என் மாமி இருக்கான். வர மாட்டானுங்க. தெரிஞ்சுதான் அவன் வேன் புக் பண்ண அனுப்பி விட்டுருக்கேன். ஒழுங்க சொல்லிட்டேன், கீழே ஏறிச்சு விடுங்க சொல்லிட்டேன்.
ஐயோ இதயமே வலிக்குதே. ஐயோ விக்கி வர வந்து தொலைச்சிட்டான். ஐயா கீழே இறக்கி விடுங்க. என்னங்க ஆனா உங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுங்க. ஐயோ என் மானத்தை வாங்கிட்டாங்க. எங்க என்ன இறக்கி விடுங்க. ஏன்னா நீ அங்க வீட்டுல இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா பொண்ணு தர. இல்லம்மா இவளுக்கு இங்க வரணும்னா அதான் கூட்டிட்டு வந்தேன். தருண் வீட்டுல இருக்கோம். ஐயோ முடியலையே மாமா. என்ன காலையில ரொமான்ஸா? அது ஒண்ணுதானே எங்க கம்மி. நீ வேற உள்ள கத்திரிக்காய் பண்ற சேட்டை மரியாதையே கிடையாடா. அதான் இன்னைக்கு அவளுக்கு போட முகத்திட்டு இருக்க. பாடம் புகுத்துற மாதிரி தெரியலையே. ஐயோ ஏங்க என்ன இறக்கி விடுங்க. ஆனந்த் எனக்கு என்ன பண்ணா? கீழே இறக்கி விடுங்க. இதயமே இதயமே கொல்லுங்க பாத்துக்க. நானாவே இறக்கி விட மாட்டேன். கவலை டென்ஷன்ல இருக்கேன். எல்லாம் எனக்கு மனசு வலிக்கு தெரியுமா? வலிக்கும்ல வலிக்கும். ஆனந்தி நீங்களாச்சு அவிலாச்சு. முதல் காதல் பூ முத்தம் ரெண்டும் மறக்குமா? சாடிக்கத்த முடி. எங்க இருந்து அவளை கூட்டிட்டு வந்த நீ? என் தேவதை. உங்க ரெண்டு பார்த்ததுல நான் இவள மறந்துட்டேன். இவளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை பாத்துக்கிறேன். எனக்கு இறக்கிட போறீங்களா இல்லையா? மாமா இன்னைக்கு செம ரொமான்ஸா இருக்கா உங்களுக்கு. இன்னைக்கு வாய்ப்பு இல்ல அப்படிதானே மாமா? கரெக்டா சொன்னடா. என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் சந்திரமுகியா மாறதுக்கு முன்னாடி என்னை இறக்கி விட்டா உங்களுக்கு நல்லது. அவள் பேரை நாடும் அசை போடும் உள்ளம் அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும் மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொல்லும் என்னாலும் மனசு தாங்கல மீனாகுட்டி. மாமா உன்னை எப்படிலாம் கொஞ்ச நேரம் பத்தியா தாங்க முடியல. நெஞ்செல்லாம் வலிக்குது. நெஞ்சில் தங்கும் ஞாபகங்கள் வண்ணம் இழக்குமா? நான் இல்லை என்னிடம் நெஞ்சமோ உன்னிடம். சாடிக்கத்த மூடி. மரியாதையை நீ இறக்கி விட போறீங்களா இல்லையா? சரி இறக்கி உள்ளார முடிவு பண்ணிட்டேன். உன்னை கூடி. ஏற்கனவே அங்க ஒருத்தன் வயிற்றுல நின்னுகிட்டு இருக்கான். உங்களுக்கு கேக்குதா? மீனாகுட்டி மீனாகுட்டி. ஐயோ காலையிலே கடுப்பத்தினே வந்திருக்கானே. ஆய் ஆனந்தி நான் ஏற்கனவே உன்கிட்ட டீல் பேசியிருக்கேன். என்ன டீலுக்கா? அத்தனை நீ கூப்பிடுற. இப்ப நான் அத்தனை கூப்பிடுற. அத்தனை தான் கூப்பிடுறேன் சொல்லிவிட்டேன். ஓ கரெக்ட் தானா? மாமா நீ கூப்பிடுறேன் பத்தியில. அக்கானை கூப்பிடு. இவன் எனக்கு தம்பி. மீனாகுட்டி கொல்லப்பள்ளி இவன் பாத்துக்க ரஸ்கான். மீனா இல்ல வேலை வெட்டி இருந்தாவே பாருங்களேன் போங்களே. உங்க அம்மையை சொல்லிட்டார வேலை வெட்டி பார்க்கணுமா? இறக்கி விடுங்க. முடியாது. ஆகா இப்போ நீ அதை நீ இறக்கி விடுறா. அத்தெல்லாம் மாமா இறக்க மாட்டார. நீ ஆதிரா அத்தங்கத மறந்துடாத. மாமா நம்ம போய் அட்வான்ஸ் கொடுத்துருமா? அதுக்கு என்ன பணம் வாங்க வந்தேன். அதுக்குள்ள அந்த புள்ள கொத்திரிக்காய் பார்த்த வேலை அதை தூக்கி வச்சிருக்கேன். கொஞ்சமாவது மாமாங்கிற மரியாதை கொடுக்கணும்ல. முறைச்சுக்கிட்டே அலைஞ்சா தானே நீ மாமாக்கு தான சப்போர்ட் பண்ணுவ. அந்த விக்கி பை வரனா எனக்கு காலை கடுப்பத்திட்டு இருக்காமடா. இல்ல நீங்க வந்த இவ அம்மா பார்க்கணும்னா அதான் கூட்டிட்டு வந்தேன். நான் இப்போதானே வந்தேன். ஆனந்தி முதல்ல வந்துக்கலாம்ல. அப்போ இல்லம்மா நீங்க ஆதிரா கூட்டிட்டு பைக்ல வந்தீங்க. அதான் அந்த நிமிஷத்துக்கு முதல்ல சொல்லிருக்கலாம்ல. நான் எல்லாத்தையும் போட்டு வந்தேன். சரி இவங்க இருக்கட்டும் நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போ. உனக்கு பிடிச்சத வச்சு வச்சிருக்கேன். இதான் பாசங்கது. என்னக்கோ இப்ப மட்டும் நல்ல அக்கானே சொல்லு. சரி என்ன சாப்பாடு? உனக்கு பிடிச்ச உளுந்தங்கஞ்சி தான். போ. டேய் உங்க மாமா இறக்கி விட சொல்டா. பரவாயில்ல தூக்கி சமக்கட்டும். குள்ள கத்திரிக்காய் மாதிரி முறைச்சுக்கிட்டே அலைஞ்சல்ல. குடும்பம் சேர்ந்து எனக்கு சதி பண்ணுது. குடும்பமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணும். ஆமா மாரியை இறக்கி விட சொல்லிட்டேன். உனக்கு கூட இறக்கி விடுறேன். எல்லாரும் இருக்காங்கல்ல. எல்லாரும் இல்லைன்னா கொடுத்துருவா. மாமியாரா சப்பா தலை வலிக்கு. ஏல அத தூக்கிட்டு போல. தூக்கிட்டு போலையாவா? அம்மாவை தூக்கிட்டு போ சொல்லியாச்சு. டேய் பொண்ணு தர தமிழ்ல கட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்க மாமா. இது குடும்பமாடா. மாமா எப்படி முறைச்சுக்கிட்டே அலைஞ்ச? மாமா பாக்க நேரம்லாம் குள்ள கத்திரிக்காய் மாதிரி முறைச்சுக்கிட்டே அலைய வேண்டியது. அது மாமாங்கிற நினைப்பு உனக்கு கொஞ்சமாவது இருந்ததா? அதான் யாரும் பார்த்து நாங்க மாறிட்டோம். உனக்கு போய் ஆசை ஆசையா வச்சு தந்தேன் பாரு. தேங்க்ஸ்க்கா. செம்ம டேஸ்ட்க்கா. இனிமே கேப்ப பாரு உனக்கு அப்ப இருக்குது.
அப்படி சொல்ல முடியாதுக்கா, நீ வச்சு தர போய் தான் வாரம் அதை குடிச்சு இஷ்டமா இருக்கு. அப்ப என்ன யாரு கூட அது மட்டும் முடியாதுக்கா, இவக்கிட்ட என்னடா பேச்சு. எப்பதானே காத்துட்டு இருந்திருப்பாரோ, முடிச்சுக்கிட்டே அலைஞ்சா. இரு, இந்த ஒரு கணக்கை மட்டும் முடிச்சுட்டு வரேன். நம்ம அந்த மண்டபத்துக்கு போவோம். அவன் ஏதோ அட்வான்ஸ் கொடுக்கணும், அதையும் கொடுத்துட்டு வந்துடலாம். சரிங்கம்மா. இல்ல நீ வீட்டுக்கு போ, அவ அதுல கோயிலுக்கு போகணும்ல. நான் கோயிலுக்கு போகணும். அப்ப நானும் வரேன். சரி வந்து சேர்ந்து போமா. அதுதான் நான் சொன்னேன். அப்ப மாமா விக்கி மாமா, அப்ப எங்களை கூட்டிட்டு போங்க. சரிடா, அப்ப நீ ரெண்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போ, நான் அம்மா கூட வெளியில போயிட்டு வரேன். சரிண்ணே. நீங்க கணக்கு பார்த்துட்டு இருங்க, நான் தமிழக பார்த்துட்டு வந்தேன். சரிடா. அன்னைக்கிலே ஒரு ஆளு கம்மியா இருக்கேன்னு நினைச்சேன், கரெக்டா வந்துட்டாங்க. என்னன்னு சொல்லுங்க. மொத்த மட்டும் பாத்திரவே கூடாது, போத்தா அவ்வளவுதான். ஓ, உஷாரா இருக்கீங்களோ? என்ன நல்ல சரி. ஓய் ஓய், பாருங்க, பிள்ளை எல்லாம் வீட்டுல இருக்காங்க, வாழ்த்தனம் பண்ணுனீங்க. அதாண்டி கேட்கணும். பிள்ளைகள் சத்தமா கேட்டுச்சு, ஒத்தனையும் காணும். பிள்ளைகள் சத்தமா இருக்கேன்னு படப்படன்னு வெளியில வந்தா ஒத்தனையும் காணும். இவ்வளவு நேரமும் எனக்கு இந்த தலைவலியை கொடுத்துட்டு தான் அவ்வளவு கிளம்பி போயிருக்கு. ஒன்னா இருக்கும்போது பாக்கலாம்னு நினைச்சேன். அவன் போயிட்டு அவன் பொண்ணு சத்தம் கிடைச்சு அவனுங்க தமிழை போய் பாத்துட்டு போனான். உள்ளதான் போயிருக்கான். போங்க. அவன் விக்கி அவன் ஆனந்தியும் ஆதரவையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போனான். சரி, ஒரு செக் புக் இருந்தா எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கு. ஏமா செம்பகமாளி, செக் புக் எல்லாம் அவகிட்ட தான் இருக்கும். சரி, நான் அவகிட்ட வாங்கிட்டு போறேன். ஏமா செம்பகமொழி. எப்பா என்னங்கப்பா செக் புக்கு? அம்மா கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தேன், கரெக்டா கொண்டு வந்துட்டியா? எப்படி கடையில தான் வாங்க வருவீங்கன்னு தெரியும். என்னங்கப்பா, அதான் எடுத்து வச்சிருந்தேன். சரிம்மா, இந்த பேங்க் வரைக்கும் போகணும். நான் வந்து போயிட்டு கொஞ்சம் நகை கொடுத்துருந்தேன், அதையும் வாங்கிட்டு வந்துருமா? சரிங்கப்பா. அப்புறம் ஹேண்ட்பேக்ல அந்த பழைய செக் புக் கொண்டு தந்தேன்ல, அதையும் எடுத்து கொண்டு வா. அது ஹேண்ட்பேக்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. நான் அதை அப்படியே எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, அப்ப வண்டி எடுத்து வச்சுட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. சரிங்கப்பா. அது எத்தனை பவுனுக்கு நகைச்சி கொடுத்துருந்தீங்க? அவ அன்னைக்கு தான் 60 பவுன் வேணுங்கால. ரெண்டு பிள்ளைக்கும் 120 பவுன் ஆகுது. அதான் அன்னைக்கு உள்ள 2 சேர்ந்து 60 பவுன் செஞ்சுட்டு வந்தாங்க. காணாதுல்ல, மிச்சம் செய்ய கொடுத்துட்டு வந்திருந்தேன். அதான் பேங்க்ல செக் புக் போட்டு பணத்தை எடுத்துட்டு மிச்சத்தை வாங்கிட்டு வரணும். கேஷா கேட்டாங்க, அதான் பேங்க் வரைக்கும் போயிட்டு தான் போக முடியும். சரிங்க. நீ ஏன் நல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு என்ன குறை? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நான் அதை கணக்கு வழக்க தான் பார்த்துட்டு இருந்தேன். இங்க பாரு, இது நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத. கை மீறி போறத ஒண்ணும் செய்ய முடியாது. அது பாதாளம் தானே தெரிஞ்சோம். அன்னைக்கு நம்ம தள்ளுறோம்ல. இப்ப என்ன நாம தள்ள மாதிரி வேதனை பண்ணிட்டு இருக்கா? அவதானே புட்பால குடிச்சிட்டு இருக்கா. உள்ளவேன்னு உள்ளிட்டு போட்டோம். நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமா? இங்க பாரு, நாம சொல்லி அவ கேட்கிற நிலைமையை அவ தாண்டி போயிட்டா. அவ சுத்தாத இடம் கிடையாது. இப்போ அந்த அசோக் அவனுக்கு நல்லவனாகவும் நாமெல்லாம் கெட்ட மாதிரி அவ கண்ணுக்கு தெரியும். ஓ, அவன் காட்டுற பாசம் தான் அவளுக்கு பெருசா தெரியுது. நம்ம எல்லாம் கொண்ட அட்வைஸ் அவளுக்கு கோத்த கொடுக்குது. தேவையில்லை, போய் சீரழிட்ட முடி. நாம வளர்த்தாச்சு, பாதுகாத்தாச்சு, படிக்க வச்சாச்சு. இவ்வளவுதான் நம்மளால முடியும். விடு. கொஞ்சம் மனசு பதட்டமாவே தான் இருக்குது. நாம ஒண்ணும் பண்ண முடியாது, புரியுதா? சரி, வீணா குழம்பிட்டு இருக்காத. நான் பிள்ளைய கூட்டிட்டு பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன். சரி, அதை பார்த்து கூட்டிட்டு போங்க. அது சாப்பிட்டாலும் கேளுங்க. சாப்பிட்டுட்டேன். காப்பி கொண்டுட்டு வரட்டுமா? இல்லம்மா, வேண்டாம். நீ அப்ப கூட போயிட்டு வா. நேரம் அது பாரு, காலம்பர போயிட்டு வாங்க. எப்பா வாங்க கிளம்பலாம். சரி, போயிட்டு வரேன். நக்கலே. சரிங்க. உனக்கு என்ன குற்றம் வச்சு வேண்டாம், நீ எதுவும் பண்ணல. சோ, நீ எந்த தப்பு பண்ணலடே, விடு. சரிங்க, நான் வருத்தப்படல. நீங்க போயிட்டு வாங்க. அம்மா, தமிழத்தாவ காணல. அவன் மாமியார் கூட எங்க வெளில எதுவும் போயிருக்காளோ? தெரியலையா? சரிம்மா, நீங்க அவன் மாதிரியா இருக்கீங்க. அப்பா கிட்டே ஒழுங்கா பேசல. இல்லையா, அன்னைக்கிளி வாழ்க்கை அப்படிதானே தெரிஞ்சோம். நாம அவளை அங்க கொண்டு தள்ளுறோமா? இப்ப அசோக்க நீ கல்யாணம் பண்ணிக்காதுன்னு சொன்னா மட்டும் கேட்கவா போறா? நாம கல்யாணம் பண்ணி வைக்கிறதால அவன் கூட போயிருவான். ஒன்னும் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம சொன்னபடி கௌரவமா கல்யாணத்தை பண்ணி வச்சு அனுப்பிடலாம். ஆனா ஒண்ணு நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், கல்யாணத்தை பண்ணி வச்சதுக்கு அப்புறம் யாராவது அவகிட்ட பேச்சுவார்த்தையில இருந்தீங்க, நான் பொண்ணு தயாரிக்க இருக்க மாட்டேன். கிட்ட தெளிவா இல்ல, இன்னும் கொஞ்சம் கிட்ட தெளிவா. இப்ப நல்லா இருக்குது. அப்படியே நிலை. திரும்ப ஒய்யாமே வந்து எடுத்துட்டு இருக்க முடியும். இரு, நான் எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு போட்டோ. இரு சேட்டை பண்ணாம நில்லுடி. சேட்டை பாரு, சூப்பரா இருக்கு. ஒரு பார்க்கலாம். எப்ப ஊருக்கு போறோம்? எனக்கு போர் அடிக்குது. போர் அடிக்குதா? எனக்கு சீக்கிரம் முடிஞ்சு போன் இருக்கு, இவனுக்கு போர் அடிக்குதான். இப்ப அங்க போய் என்ன பண்ண போற? கல்யாண வேலை இருக்குல்ல மாமா, அங்க எல்லாரும் கல்யாண வீட்டுல இருப்பாங்க. நான் மட்டும் இங்க தனியா இருக்கோம். ஆளுக்குள்ளோட இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆசையா இருக்கா? ஆமா, அங்க எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாரும் எவ்வளவு ஆட்ட பாட்ட கொண்டாட்டன்னு இருப்பாங்க. நம்ம மட்டும் இங்க தனியா இருக்கோம். ஆமா, அங்க விருப்பப்பட்ட கல்யாணம் நடக்கு பாரு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டன்னு இருக்கிறதுக்கு அங்கே வேண்டாம் வெறுப்பா கல்யாணம் நடக்குது. ஏற்கனவே பொண்ணு நீங்க இருக்க கூடாதுன்னு அனுப்பி வச்சிருக்கான்.
ஏன்னா எனக்கும் அசோக்குக்கும் சுத்தமா ஆகாது. ஏன் மாமா? அவன் ஒரு மேம்பாலத்துக்கு கையெழுத்து கேட்டான், நான் போட்டு கொடுக்கல. ஏன் மாமா போட்டு கொடுத்துக்க வேண்டியதானே? அவன் எப்படி மேம்பாலம் கட்டுவான்னு எனக்கு தெரியாது. நானா உன்னை கையெழுத்து போடுறதுக்கு பல முறை யோசிப்பேன், பல முறை அதை செக் பண்ணிட்டு தான் போடுவேன். இது வரைக்கும் அவன் கட்டின ஒரு மேம்பாலம் கூட உருப்படி கிடையாது. எந்த இதுல கொடுக்க சொல்ற? ப்ராடு கலப்பைய, எல்லாம் ப்ராடு தானே. இதுல என்ன கூட்டு சேர்க்க பாக்குறான். இது தெரியாம எங்க வீட்டு பொண்ணு வேற, அறிவே கிடையாது. கணக்கிலியா இப்படி தேர்ந்தெடுக்கிறா? அவ்வளவுதான் அவளுக்கு இருக்க அறிவு. மேட்டிமே தனக்கு ரொம்ப அறிவு இருக்கதா அவளுக்கு நினைப்பு. அவ சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். எல்லாரும் அவளை அன்னைக்கிளின்னு சொல்லுவாங்க. அவளுக்கு பாட்டினே நினைப்பு. எங்க அம்மா புத்து செலுத்தனமா நடக்காங்கல்ல, அதனால எல்லாரும் அவளையும் அப்படி சொன்னாங்க. அதை நினைச்சே அவளுக்கு ஒரு மேட்டிமா வந்துட்டு, இந்த வீட்டுல நாம தான் புத்திசாலி, நாம எடுக்கிற முடிவு சரியா இருக்கணும் முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. இல்லைன்னா போய் அந்த அசோக்கு போய் விரும்புவாளா? அப்படின்னா நீங்க என்ன விரும்புறீங்க? அப்ப எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவாங்க. ஆமா, நீயும் அன்னைக்கிலையும் ஒண்ணு பாரு. வெள்ளந்தியா இருக்கிற நீ எங்க, ஆணவத்துல சுத்துற அவ எங்க? பட்டுதான் திருந்துவா. எனக்கு அந்த கல்யாணத்துல ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது. அங்க இருந்த பிரச்சனை ஆயிரும்னா எல்லாரையும் அனுப்பி வச்சது. தாலி கட்டு நேரத்துல கூட கையெழுத்து போட்டதான் தாலி கட்டுவேம்மா. அது எதுக்கு? நிச்சயமா கல்யாணத்துக்கு ஏதாவது பிளான் வச்சிருப்பான். நான் கையெழுத்து போட்டாதான் தாலி கட்டுவேன், இல்லைன்னா அது இதுன்னு சொல்லி மிரட்டுவான். அது எதுக்கு? அதான் பொண்ணுத்துல அனுப்பி வச்சுட்டான். நாங்க இருந்ததானே பிரச்சனை பண்ணுவான். அப்ப உங்களுக்கு கல்யாணத்துக்கு போன ஆசை இல்லையா? அதான் பொண்ணுத்துல விக்கெல்லாம் இருக்கானுங்களா, பாத்துக்கிட்டு வாங்க. என்னால பிரச்சனை வந்துடும், அதான் ஒதுங்கிட்டேன். ஆனா தமிழ் பாத்திருக்க மாப்பிள்ள. அது நல்ல குடும்பம். ஆனா இவ ஒண்ணுக்காக மாட்டாள, அதன பயமா இருக்குது. நல்ல குடும்பம், நல்ல பையன். நானும் அந்த பையன்கிட்ட பேசியிருக்கேன். ரொம்ப தன்னடக்கம், நல்ல பையன். இவ எப்படி வாழ போறான்னு தெரியல. ஏதோ எங்க வீட்டுல தப்பு பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அந்த பையன் வாழ்க்கை நாசமா இருக்கக்கூடாது. தமிழ் எப்போ மாறுவானே தெரியாது. அது எனக்கு கொஞ்சம் உறுத்தலாவே இருக்குது. மீனாண்டிக்கு அந்த பையன் தான் மருமகனா வரணும்னு ஆசை. அவங்க ஆசைக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம். தமிழ் பட்டு திருந்தி வந்திருக்காளா? சத்தியமா எந்த தப்பு பண்ண மாட்டா. ஏதாச்சும் சொல்ற? அவ வாழ்க்கையில அடிபட்டு வந்திருக்கா. ஒத்தனால ஏமாறப்பட்டு வந்திருக்கா. ஏமாற்றத்தின் வலி எப்படி இருக்குன்னு அவளுக்கு இப்ப நல்லாவே தெரியும். சத்தியமா இனி வாழ்க்கையில அவ யாரையுமே ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டா. கன்ஃபார்மா தெரியுமா? சத்தியமா சொல்றேன், அவ சந்தோஷமா வாழுவா. அதுதான் சரிதான். என்ன பண்ண? அப்ப நம்ம கல்யாணத்தை பார்க்க முடியாதா? கல்யாணத்தன்னைக்கு நம்ம அங்க போயிருவோம். நான் மண்டபத்துக்கு வர மாட்டேன், நீ மட்டும் போயிட்டு வா. நீங்க இல்லாம நான் மட்டுமா? ஏன், அதான் வீட்டுல எல்லாரும் ஒண்ணு நல்லா தெரியுமே. வெறும் என்ன? நீங்க வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இல்ல, நான் வரல. என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல. தெரியும் நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும். குயிலிசை போதுமே, அழகுயில் முகம் தேவையா? உணர்வுகள் போதுமே, அதன் உருவம் தேவையா? கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும். கண்ணில் தோன்றா காட்சியில் தான் கற்பனை வளர்ந்துவிடும். அடப்பாடல் போல தேடல் கூட ஒரு சுகமே. இங்க பாரு, நிச்சயம் உனக்கு காலம் பிடிப்பேன். எந்த பயமும் உனக்கு வேண்டாம். நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். எப்படி காரம் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அந்த தைரியம் இல்லாம உன்கிட்ட நான் காதல சொல்லவும் இல்லை, உன்னை இங்க கூட்டிட்டு வரல. நம்பிக்கை இருக்கு, கூடி சீக்கிரத்துல உனக்கு காரம் பிடிப்பேன்னு. உங்க குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டா நிச்சயமா நான் சந்தோஷமா இருப்பேன். நான் இருக்கல, பாத்துக்கல. என்ன நம்பு. சரி. இப்படிலாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நாமளே அனிமூனு போயிருக்கலாம். இப்படி ஒரே ரூம்ல அடைஞ்சு கிடக்கதை விட 4 இடத்தையாவது சுத்தி பார்த்திருக்கலாம். இப்படி இவ மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கல்ல? இல்ல, இப்படி என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலு வெளியில போயிருந்தா 4 இடத்தையாவது பார்த்திருக்கலாம். அப்படி சொல்ல வந்த அவசரப்பட்டு டிக்கெட் ஒத்தி கொடுத்துட்டீங்களே. பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு தானே போயிருக்கான், பரவாயில்ல. அவனும் வாழ்க்கையில் அடிப்பட்டவன் தான், போயிட்டு வரட்டும். அதுக்காக தான் தூக்கி கொடுத்தேன். இப்ப போய்தான் நான் ஏன் உங்களை விரட்டி காதலிச்சு நீங்க தான் வேணும்னு வந்தேன்னு இப்ப மத்தவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த ஒரு எண்ணத்துக்காக தான். அது உங்க பெருந்தன்மை இருந்தாலும் நம்ம போயிருக்கலாம். மத்தவங்களே இவ்வளவு நேசிக்கும் போது நீங்க நிச்சயமா என்ன நேசிக்க ஆரம்பிச்சா என்ன ரொம்ப லவ் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அது வரைக்கும் நான் இப்படிதான் குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஐ லவ் யூ. ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதாவது இப்ப சொன்ன நீ? இல்லையா? சரி, உங்க மனைவியா ஏத்துக்க வேண்டாம், உங்க காதலியாவும் ஏத்துக்க வேண்டாம், ஒரு ஃப்ரெண்டாவது பேசிட்டு இருக்கலாம்ல. இல்ல, போர் அடிக்குது அதான். பேசக்கூடாதுன்னா இல்ல, எனக்கு பொம்பளை பிள்ளைகிட்ட பேச தெரியாது. பொம்பளை பிள்ளைகிட்ட பேச தெரியாதா? ஆமா, நான் பொண்ணு திறனெல்லாம் ஒரு ரகம்.
எங்களுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேச தெரியாது. பயமா? அப்படிலாம் கிடையாது. அவங்கள ஒசத்தியாவே நினைச்சு அவங்க கிட்ட பேசுறதுக்கு பயம். உன்ன மாதிரி வாயாடி வந்ததுக்கு அப்புறம் தான் பேசிருக்கலாமோன்னு தோணுது. நான் ஒன்றும் வாயடிலாம் இல்லை. அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே, நல்லா வாயடிக்கிறிய. அது உங்ககிட்ட மட்டும்தான். அது என்ன என்கிட்ட மட்டும் வாயடிக்க? உங்களுக்கு எப்படி பெண்களை பார்த்தா ஒரு மதிப்பு உண்டு, பயம் உண்டோ, அதே மாதிரி தான் எனக்கும். ஆனா உங்ககிட்ட மட்டும் எனக்கு பயம் வரல. ஏன் என்னை பார்த்தா உனக்கு இழிச்சவயமா தெரிஞ்சுதோ? அப்படி இல்லை, நீங்க ரொம்ப நல்லவரே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நான் நல்லவன்லாம் கிடையாது. எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப நல்லவரே. அதனாலதான் உங்ககிட்ட நான் அப்படி விளையாடுவேன். நீங்க நான் என்னதான் விளையாண்டாலும் சரி, கை ஒரு நாள் நீண்டதே கிடையாது. அந்த கட்டுப்பாடு உங்ககிட்ட உண்டு. ரோட்ல போகும்போது சும்மாவே பார்த்துட்டு போவாங்க. நான் உங்க கூடயே தான் ஒரு மாசமா இருக்கேன். ஏன்னா ஒரு நாள் தப்பானதை பார்த்ததே இல்லை. அது அதனால மட்டும் உங்களை நல்லவர்னு சொல்ல மாட்டேன். ஓய், இல்ல, மத்தவங்க மனசை புரிஞ்சு நடந்துட்டீங்க. என்ன சொல்ற? நான் எனக்கு ஒரு நல்ல துணை வேணும்னா உங்களை தேடி வந்தேன், இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்துல வந்த உடனே எனக்கு வாழ்க்கை தொடங்குறதுக்கு விருப்பம் இல்லை. ஒரு நல்லவர் கணவரை கிடைச்சிருக்காரு, அவ்வளவுதான். அந்த ஒரு சந்தோஷம். ஆனா வாழ்க்கை தொடங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. லவ் பண்ணணும், உண்மையா லவ் பண்ணணும், ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், உண்மையா நேசிக்கணும், அதுக்கப்புறம் வாழ்க்கை தொடங்கணும். அதுதான் என் ஆசையா இருந்தது. நிறைய சண்டை போட்டுக்கணும், அதே நேரத்துல கட்டி அணைச்சுக்கணும். அந்த அன்பு வேணும். கோவமே படாதவர் எனக்கு வேண்டாம். அதுக்காக எப்பவும் கோவப்பட்டு இருக்கவரும் எனக்கு வேண்டாம். திட்டாம இருக்கவரும் எனக்கு வேண்டாம். அதுக்காக திட்டிக்கிட்டே இருக்கிறவரும் எனக்கு வேண்டாம். அப்போ உனக்கு எப்படிதான் வேணும்? உங்களே மாதிரி நீங்க. நீ நினைக்க மாதிரி நான் யோக்கியெல்லாம் கிடையாது. நீங்க அப்படிலாம் நல்லவங்கன்னு யாருமே கிடையாது. நம்ம நேசிக்கிறவங்களுக்கு நம்ம உண்மையா நல்லவங்களா இருந்தா போதும், அவ்வளவுதான். நான் எங்க உனக்கு உண்மையா இருக்கேன்? நீங்க உண்மையாதான் இருக்கீங்க. அதெல்லாம் தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காத. நான் உன்னை ஏத்துக்காம இருக்கிறது காரணமே அதான். இந்த பாரு, என்னெல்லாம் பல பெண்கள் வாழ்க்கையில விளையாட முடியாது. நான் ஒருத்தர் நேசிச்சேன். உன்கிட்ட சொல்லதுக்கு என்ன, நான் உண்மையா நேசிச்சேன். என்னால அதுல இருந்து என்ன வெளியில வர முடியல. அவன் நேசிச்ச இடத்துல இப்ப என்ன எந்த பொண்ணையும் நேசிக்க முடியல. அது கெட்டிக்க போறவளுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி இல்லையா? உண்மையா இல்லாத காதலே நல்லதில்லை. கணவன் மனைவினா உண்மையா இருக்கணும், 100க்கு 100 உண்மையா இருக்கணும். ஏன்னா கடைசி வரைக்கும் ஒன்னா வாழ போறவங்க, நம்மளை நம்பி வாழ போறவங்க, அவங்களுக்கு துரோகம் செய்யறது பாவம். நான் எவ்வளையோ மனசை சுமந்துக்கிட்டு உங்கூட ஏதோ ஒரு சிந்தனையில வாழ்றது, அது ஒரு பொண்ணுக்கு செய்யற துரோகம். இந்த ஒரு காரணம் போதாதா உங்களை நான் நேசிக்கிறதுக்கும் உங்க கூட வாழ்றதுக்கும்? எல்லாருக்குள்ளயும் முதல் காதல்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும். இல்லாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்காக நாங்க வாழாமலாம் இருக்காங்க. அந்த வாழ்க்கை தான் எனக்கு வேண்டாங்க. மனசுக்குள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு அந்த வலிய வேதனையை வச்சுக்கிட்டு எப்படி? அது எனக்கு வேண்டாம். அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அப்படி எல்லாம் நினைச்சிருந்தா இந்த உலகமே அழிஞ்சிருக்கும். ஒரு இடத்துல குழந்தை குட்டின்னு ஒண்ணுமே இருந்திருக்காது. நீங்க பாரு, என்னால முடியல. மத்தவங்க இப்படியோ எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில நீ கல்யாணம் பொண்ணு எதுக்குமே இடம் இல்லாம நான் பாட்டுக்கு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தேன். நீ என் வாழ்க்கையில ஏன் வந்த சொல்லு? சத்தியமா சொல்றேன், நீ வர்றதுக்கு முன்னாடி நான் நிம்மதியா தான் இருந்தேன். என் அண்ணன் மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுக்கிட்டு என் வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. எப்போ நீ என் வாழ்க்கையில வந்தியோ அப்பவுமே என் நிம்மதி போச்சுது. என்ன இப்படி சொல்றீங்க? சத்தியமா தான். மனைவின்னு ஒருத்தி வந்து உட்கார்ந்து இருக்க, ஊருக்கே தெரியும் நீ இப்ப என் மனைவின்னு. ஆனா நான் உன் கூட ஒரு புருஷனா வாழல. இந்த குற்ற உணர்ச்சி எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? என்னால இப்ப எங்கேயுமே கவனம் செலுத்த முடியல. நரக வாழ்க்கையா இருக்குது. உன்னை ஏத்துக்கவும் முடியல. ஆனா நீ என் மனைவி, அதுக்கான அந்தஸ்தையும் வாழ்க்கையை நான் கொடுத்துதான் ஆகணும். ஆனா என் மனசாட்சி அது இடம் கொடுக்க மாட்டேங்குது. நான் உன்னை என் மனைவியா நான் எப்படி ஏத்துக்க போறேன்னு எனக்கு தெரியல. இதுல இருந்து நான் எப்படி விடுபட போறேன்னு எனக்கு தெரியல. வாழ்ந்தா சரி, வாழாம போனாலும் சரி, இனி சாகர வரைக்கும் நீ டேனியல் பொண்டாட்டி தான். அந்த பேரும் முத்திரையும் உனக்கு விழுந்தாச்சு. ஆனா நான் எப்படி உன் கூட வாழ போறேன் எதுவுமே எனக்கு தெரியல. ஒரே குழப்பமா இருக்குது. இப்போ ஒரு கனவுனா நான் உனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு என் மனசாட்சி ஊர்த்துது. ஆனா என்னால ஒரு கணவனா உன்கிட்ட நடந்துக்க முடியல. ஏன்னா என் மனசுல நீ இல்ல. சும்மா ஒரு ஆம்பளையா ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறது எனக்கு விருப்பம் இல்லை. நான் ஒரு ஆம்பளையா உனக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா நீ வந்த அன்னைக்கே வாழ்க்கை தொடங்கியிருப்ப. நான் ஆம்பளையா இருக்க விரும்பல, மனுஷனா இருக்க விரும்புறேன். கணவனா இருந்தா உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னால உன்னை என் மனைவியை ஏத்துக்க முடியல. நானும் முயற்சி பண்ணி பாக்குறேன். என்னால உன்னை என் மனைவியை ஏத்துக்கவே முடியல. ஒரு இடத்துல கூட
உங்க மனைவியை நான் தெரியவே இல்லையா? நல்லா யோசித்து பாருங்க. இல்ல, முன்னாடி வெளியில போனா நைட் எத்தனை மணிக்கு வருவீங்க? கண்டு தான் வீட்டுக்கு போவேன். சின்ன போகாமல் இருப்பேன். அன்னைக்கிளியம்மா வீட்டுக்கு போனா அங்கதான் தங்குவேன். மீனாக்கா நாங்க எல்லாரும் அரட்டை அடிச்சுட்டு இருப்போம். அப்படியே தூங்கிடுவேன். இப்போ 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன். முன்னால காலை சாப்பாடு எங்க சாப்பிடுவீங்க? தூங்கி இருந்துச்சுன்னா விட்டுட்டு வெளியில போயிடுவேன். எங்க சாப்பிட நினைக்கிறோனோ அங்க சாப்பிடுவேன். விக்ரம் வீட்டுக்கு போனா விக்ரம் வீட்டுல சாப்பிடுவேன். அன்னக்கிளியம்மா வீட்டுக்கு போனா அன்னக்கிளியம்மா வீட்டை சாப்பிடுவேன். பொண்ணுத்தரண்ண வீட்டுக்கு போனா அங்க சாப்பிடுவேன். ஆனா ஹோட்டல்ல மட்டும் சாப்பிட மாட்டேன். நான் வந்ததுக்கு அப்புறம் எந்திக்கிறது 8 மணிக்கு 9 மணிக்கு. அதுக்குள்ள நீ டிஃபன் ரெடி பண்ணிடுற. இவ்வளவுதான். நீங்க கனவுல தான் நடந்துகிட்டு இருக்கீங்க. பொறுப்பா தான் இருக்கீங்க. ஆனா எந்திக்கும் போது என்ன நினைச்சிட்டு எந்திப்பீங்க? எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பான்னு. எந்த நம்பிக்கையில அதை எதிர்பார்க்கறீங்க? அதான் உங்க பொண்டாட்டி இல்லையே. தெரியல, நீ என்ன நேசிக்கிறல்ல, அதனால நான் சாப்பிட்டதான் நீ வெளியில விடுவ. அதனால அப்போ உங்களுக்கு புரியுதுல்ல நான் உங்களை விரும்புறதே. அதெல்லாம் தெரியும். இது போதும். கரெக்ட் டயத்துக்கு வீட்டுக்கு போகணும், கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடணும். இது நினைக்கீங்கல்ல, அது போதும் எனக்கு. வேற ஒண்ணு வேண்டாம். நீங்க என்ன காதலிச்சா சரி, காதலிக்காம போனாலும் சரி, நான் உங்களை காதலிச்சுட்டு தான் இருப்பேன். ஒரு மனைவியா உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். நான் வேற ஒண்ணு உங்ககிட்ட எதிர்பார்க்கல. கணவனுக்குரிய கடமை இருக்கு, அதை நான் செய்யல. எனக்கு அது இப்ப வேண்டாம். ஏன்? எனக்கு இப்ப தேவை பாதுகாப்பு. உங்க மனைவிங்கிற ஒரு அந்தஸ்து, சின்ன ஒரு சந்தோஷம், நல்ல குடும்பம், அவ்வளவுதான். இதுக்காக தான் நான் வந்தேன். இப்போ எனக்கு அது போதும். அப்போ என் மேல உனக்கு கோமே இல்லையா? எதுக்கு கோவம் வரப்போகுது? நீங்க என்ன என்னை கூட்டிட்டு வந்து ஏமாத்தியா கொண்டு வச்சிருக்கீங்க? உங்க மேலதான் எந்த தப்புமே இல்லையே. நீங்க காதலிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி வச்சு நடத்துனீங்கன்னா அப்ப தப்புன்னு சொல்லலாம். இதுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லை. இப்ப கூட மனசாட்சிக்கு பயந்து தானே இருந்துட்டு இருக்கீங்க. உங்களை போய் குத்தம் கண்டுபிடிக்க முடியுமா? எல்லாம் புரிஞ்சு பக்குவமா தான் நடந்துக்கிறத. வேற எதுக்கு நீ இந்த வாழ்க்கை தேர்ந்தெடுத்த? ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சது. அதான் எப்படி பிடிச்சது? நான் தான் உங்ககிட்ட பழகினது இல்ல, பேசுனது இல்லையே. பழகணும் பேசணும்லாம் இல்லை. ஒருத்தவங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும். அதான் அந்த ஒரு நிமிஷத்துல உனக்கு எப்படி என்ன பிடிச்சது? தாய்மை குணம், அது உங்ககிட்ட நான் பார்த்தேன். அதனாலதான் உறுதியா முடிவெடுத்தேன். ரோட்ல சும்மா போனாலே மேலும் கீழையும் பாக்குற உலகத்துல உங்க கூடயே இருக்க. ஒரு நாள் கூட தப்பான கண்ணடத்துல நீங்க இன்னும் பார்த்ததே இல்லை. மனைவின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட பார்க்கல. இதுக்கு மேல உங்க மேல என்ன நம்பிக்கை வைக்கணும்? நான் பாட்டுக்கு நிம்மதியா தூங்குறேன். எனக்கு எப்போ வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு தோணுதோ அப்போதான் ஆரம்பிக்கணும்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு உங்க பார்வை ஒரு தடையா இருந்துருமோன்னு எனக்கு கொஞ்சம் உறுத்தல் இருந்தது. ஏதோ தப்பான பார்வை என்ன பார்த்துருவீங்களோன்னு நினைச்சு எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஆனா ஒரு நாள் கூட உங்க பார்வையில எந்த தப்புமே இல்லை. அதனால படுத்தோன்னு தூங்கிடுவேன், நிம்மதியா எந்திப்பேன். இதுக்கு மேல என்ன வேணும்? நீ இப்படிலாம் சொல்லதான் எனக்கு பயமா இருக்கு. நீ பாட்டு கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்க. நான் அதுக்கு தகுதியானவனு எனக்கு தெரியல. நான் இப்போ உங்களுக்கு வாக்கு கொடுக்கேன். இப்ப இல்லைங்க, 100 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. நீங்க நீங்களா இருங்க, நான் நானா இருக்கேன். எனக்கு தேவை பாதுகாப்பு. நீங்க உங்க பாட்டுக்கு இருங்க. உங்க மனைவிங்க பேர்ல நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு போறேனே. சத்தியமா சொல்றேன், நான் உங்ககிட்ட வேற எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். நிஜமாதான் சொல்றியா? சத்தியமா தான் சொல்றேன். நீங்க சந்தோஷமா இருங்க. என்கிட்ட வேணா ஃப்ரெண்டா வேணா பழகிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்டா பேசுங்க, ஜாலியா இருங்க. எந்த ஒருத்தனும் வேண்டாம். இதுல உங்க மேல எந்த தப்புமே இல்லை. ஐயோ பொண்ணாட்டிங்க இருக்கலே வாழ்க்கை கொடுக்கணுமே அப்படிலாம் எந்த ஒருத்தனும் வேண்டாம். அது உலகத்துக்காகலாம் வேண்டாம். அது நல்லாவும் இருக்காது. அதுல எனக்கும் விருப்பம் இல்லை. உங்க மனசுல நான் முழுசா வந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை தொடங்கினா போதும். இல்லை நான் வராம இருந்தாலும் பரவாயில்ல. உங்க பேரோட உங்க மனைவிங்க ஸ்தானத்தோட நான் வாழ்ந்துட்டு போறேன். ஓப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா உங்களுக்கு காதல் வருமா? அதெல்லாம் வரும். ஆமா, உங்க ஃப்ரெண்ட் தானே விக்ரம் மாமா? ஆமா. அவரு ஒரு பொண்ணை விடுறது கிடையாது. காதல் மன்னனா சுத்திட்டு இருக்காரு. அவர் கூட சுத்துற நீங்க ஏன் எப்படி இருக்கீங்க? அவன் பொம்மைக்கு சேலை கட்டி விட்டா கூட 1/2 மணி நேரமா பாப்பான். அப்ப அவர் கூட சேர்ந்து எப்படி சுத்துதீங்க? அவன் குழந்தை மாதிரி சும்மா பண்ணுவான், அவ்வளவுதான். ஆனா தப்பான எண்ணத்துலயும் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டான். அதனால நான் கண்டுக்கவே மாட்டேன். அது ஒரு சேட்டை, அவ்வளவுதான். பண்ற மாமா
பொண்ணுத்தரனுக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது, அதுல கவனமும் போகாது. ஏன்னா அவங்க ரொம்ப பொறுப்பு உள்ளவங்க. அவங்க மைண்டு ஃபுல்லா எப்பவும் பொறுப்பு தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவங்க தலையிட மாட்டாங்க. எந்த பொண்ணுமே பார்க்க மாட்டாரா? பார்க்கவே மாட்டாரு. அப்போ கூட விக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், தருண் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், டேய் அங்க நிக்காத இங்க நிக்காத வண்டி வரும். அவன் கவனம் ஃபுல்லா அப்பவுமே எங்களை பாதுகாக்கிறதுல தான் இருக்கும். அவன் ரொம்ப வித்தியாசமான டைப்பு, ரொம்ப பொறுப்பு, அதிக பொறுப்பு. நான் கிஷோர், விக்ரம், விக்கி, தருண், பொண்ணுத்திறன்னு அப்படி எல்லாரும் நின்று ரோட்ல பேசிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு பொண்ணு வரும், கரெக்டா விக்ரம் ஆரம்பிச்சிருவான். கிஷோரும் கூட சேர்ந்துக்கிடுவான். கிஷோர் ஒரு கல்ல மௌனமா சிரிச்சுக்கிடுவான். விக்ரம் ஓப்பனா பேசுவான். விக்கி அண்ணே லைட்டா அவ்வளவுதான், அதெல்லாம் நல்லா சைட் அடிப்பான். தருண் அவன் பார்த்தும் பார்க்காத மாதிரி நிப்பான். ஏன்னா பொண்ணுத்திறன் எனக்கு பயந்து. அப்புறம் நான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பிடிக்காதுன்னு இல்லை, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. ரொம்ப அழகா இருந்தா பார்த்துருக்கேன், ஆனா வேற எதுவும் பண்ணது இல்லை. ஓரமா ஒதுங்கி நின்னுக்கிடுவேன். ஆனா பொண்ணுத்திறன்னு இங்க இத்தனை பேர் என்ன பண்ணுதாங்க, அவங்கள அந்த நேரத்துல இருந்து எப்படி பாதுகாக்கலாம், டே அப்படி நின்று இப்படி நின்று அதுலதான் கவனம் செலுத்துவாங்க. ஆனா ஒண்ணு, வர பொண்ணு எங்க எல்லாரையும் பாக்குதோ இல்லையோ பொண்ணுத்திறன பாப்பாங்க. உங்க குரூப்ல அழகா இருக்கதே பொண்ணுத்திற மாமா தானே? ஆனா அவன் யாரையும் பார்க்க மாட்டான், வர பொண்ணு அவங்களதான் பார்க்கும். அப்போ விக்ரமுக்கு வரும் பாரு ஒரு கோவம். அதான் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நிலுங்க அப்படிமா. குடும்பமா போறீங்க அப்போ? அது எப்பமா தான், வேலை வெட்டி இல்லைன்னா சும்மா போய் நிப்போம், அதோட சரி. சரி, பொண்ணுத்திற மாமாக்கு யார ரொம்ப பிடிக்கும்? யாரண்ணா? இல்ல, அவங்க தருண், விக்கி எல்லாரும் இருக்காங்க, நீங்க இருக்கீங்க, கிஷோர் இருக்காங்க, எல்லாரோட யார ரொம்ப பிடிக்கும்? விக்ரம தான் பிடிக்கும். ஏன்? அது அவங்க தம்பி தருண், விக்கி எல்லாம் இருக்காங்களே. தெரியாது, நானும் கவனிச்சிருக்கேன். ரொம்ப அக்கறையா வந்து காட்டுறது விக்ரம் கிட்ட தான். அவனை பொத்தி பொத்தி பாதுகாப்பாங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். அது விக்ரமுக்கே தெரியும். பொண்ணுத்தர விக்ரம் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு விக்ரமுக்கே தெரியும். விக்ரமே சொல்லுவான், ஐயோ இவருக்கு புள்ளையா பிறந்துட்டே நினைக்க போன பிறவில என்னமா என்ன கண்காணிக்காரு அப்படின்னு சொல்லுவான். சரி, அப்போ விக்கி மாமாக்கு? பொண்ணுத்திறனா உசுறு, ரொம்ப மதிப்பு. ஆனா வெளியில காட்டிக்க மாட்டான். பொண்ணுத்திறனுக்காக உசுரை கொடுனா யோசிக்க மாட்டான், அடுத்த நொடி உசுரை கொடுத்துருவான். ஆனா பெருசா காட்டிக்கவே மாட்டான். சரி, அப்போ உங்களுக்கு? எனக்கு பொண்ணுத்திறனை குணம் பிடிக்கும். ஆனா பொண்ணுத்திறனை ஒரு விஷயத்துல எனக்கு பிடிக்காது. என்ன விஷயம்? இப்படி என்ன உன்கிட்ட கோர்த்து விட்டது. ஆமா, ஹனிமூனுக்கு டிக்கெட் எடுத்த உடனே அதை பிடிக்கி கிஷோர்ட்ட கொடுத்ததே அவன் தான். நீ உட்காந்து ஒரே ரூம்ல உட்காந்து பேசிட்டு இப்ப பேசுறது மட்டும் தான் உனக்கு வேடன்னு சொல்லி இங்க அனுப்பி தள்ளி விட்டுட்டான். அப்போ அவர் உண்மையிலே ரொம்ப நல்லவர்தான். வெளியில போயிருந்தா உங்க கவனம் ஃபுல்லா வெளியில போயிருக்கும். என்ன ரூம்ல விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு வெளியில சுத்த போயிருப்பீங்க. போன மாதிரி நான் திரும்பி வந்திருப்பேன். இப்போ நீங்க என்கிட்ட தப்பிக்க வழி இல்லாம போச்சுல்ல, என்கிட்ட பேசிதானே ஆகணும். இப்ப சொல்றேன், உங்க குடும்பத்திலே பெஸ்ட் பொண்ணுத்திற மாமா தான். அன்னைக்கு மாமா அப்படிதான் சொல்லுவாங்க. இப்பவும் கல்யாண வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்யறது பொண்ணுத்திறன் தான். நீ வேற யாரையும் லைஃப்ல லவ் பண்ணல? ஃபர்ஸ்ட் காதலி இல்ல, வரல. ஏன், எதுக்கு? அது இப்படி வராம இருக்கும்? பயம். என்ன பயம்? இப்ப நான் என்ன தப்பு பண்ணனாலும் அவ அம்மாக்காரி புத்தி தான் இவகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயம், அதனாலதான் எங்க பாட்டி உங்களையும் இனி நினைச்சு பேசணும்னே, இனி வேற எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு உங்களை நேசிக்க ஆரம்பிச்சேன். உங்க கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டு உங்களை தேடி வந்துட்டேன். தப்பு தானே எனக்கு தோணுச்சு. ஒரு ஆணோட விருப்பம் இல்லாம அவரை கணவனை அடைய போறோன்னு எனக்கும் உறுத்தல் இருந்தது. ஆனா உங்களை தவிர எனக்கு பாதுகாப்பு வேற எங்கேயும் இல்லைன்னு எனக்கு உணர்ந்துகிட்டேன். மீனம்மா, செம்பலி அம்மா, தமிழம்மா, அவனை மாதிரி உனக்கு ஒரு துணை கிடைக்காது, பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. ஓ, அவங்க ஏற்பாடுதானோ? உங்களை மாதிரி ஒரு நல்லவனை யார் தான் விட்டு கொடுக்க நினைப்பா? அம்மா தாயே, நான் நல்லவன்லாம் கிடையாது. பரவாயில்ல, நீங்க நல்லவர் தான். ஏய், நான் நல்லவன்லாம் கிடையாது. நான் ஏகப்பட்ட ஊழல் எல்லாம் பண்ணிருக்கேன். இருமவனே, தூங்குறாங்க பரலையே தினமும் என்ன சாகடிச்சுக்கிட்டு இருக்க. நான் தூங்கி 2 நாள் ஆகுது. இன்னைக்கு உன்னை படுத்துற பாட்டுல இனிமே நீ வாழ்க்கையில கோரட்டையே விடக்கூடாது. ஆளு அழகு போல, வேலை இளவு போல, வெளியில பார்க்கதான் மாட்டாட்டமா ஸ்டைலா இருக்குது. கொரட்டை விட்டு தூங்க, கொரட்டை விட்டு. இருமோனே, கொரட்டை விட்டு தூங்கினா மத்தவங்க நிலைமை என்ன ஆகுன்னு இன்னைக்கு உனக்கு ஒரு பாடத்தை புட்டுட்டேன். என்னமோ
மனசுக்குள்ள நம்ம திட்டுறா என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் தென்மொழி எனக்கு தூக்கம் வருது. சரிம்மா நீ தூங்கு தூங்கு. நீங்க தூங்கல? இல்ல எனக்கு தூக்கம் வரல. எப்படி வரும்? எதுக்கு? அத நைட் நிம்மதியா தூங்கிடுவீங்களே, அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? ஆமா நைட்டு தான் தூங்குவாங்க, பகல்ல தூங்க முடியும்? நீ தான் பகல்ல ஃபுல்லா தூங்கிட்டு இருக்க. நான் தூங்கல சார், நீங்க தூங்க வைக்கிறீங்க. என்ன சொல்ற? நைட் தூங்கினா யாராவது பகல்ல தூங்குவாங்களா? நீ நைட்டு தூங்க வேண்டியதானே? தூங்க முடிஞ்சா தூங்கி இருக்க மாட்டோமா? ஏன் தூக்கம் வரலையோ? தூக்கலாம் வந்ததே, தூங்க முடியல. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, கர்ணன் வகுத்ததடா. நல்ல உள்ளம் தானே தூங்காது. நீ ஒண்ணு நல்லவெல்லாம் கிடையாது. இவர் மட்டும் யோசிய சிகாமணி என்ன சொல்லிட்டாரு? நீங்க பண்ண ராவணத்தை நான் பார்த்தேனே. ஆனா நான் தான் நிம்மதியா தூங்கிட்டேனே. நல்ல உள்ளம் தானே தூங்காது, நான் தான் அசந்து தூங்கிட்டேனே. இவங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, அதுக்காக உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன். உன்னை எப்படி பழிவாங்கன்னு மட்டும் பாரு. சொல்ல, உள்ளத்துல நல்ல உள்ளம் தானே தூங்காது, நீ எதுக்கு தூங்கல சொல்ல. அப்படியா? எத்தனை நாளைக்கு இசை தூக்கத்தை நீ கெடுத்திருப்ப, எத்தனை நாள் அந்த குடும்பத்தை நிம்மதி நீ கெடுத்திருப்ப, அதனால தூங்காம இருக்கியோ? சரி சரி, இனி அதை பத்தி வருத்தப்பட்டு எனக்கு பேசாம தூங்கு, நல்லா தூங்கி பழகு. இனிமே என்ன பண்ண முடியும் சொல்லு? குத்தி கட்டினது போதும். குத்தி கட்டுறதுக்கெல்லாம் சொல்லல. சரி சரி நீ தூங்கு. இல்ல, உங்களுக்கு தூக்கம் வரும்போது தான் நான் தூங்குவேன். ஆனா எனக்கு இப்ப தூக்கம், ஐயோமா தூக்கம் வந்துட்டேமா. உங்ககிட்ட பேசினாலே எனக்கு தூக்கம் தான் வருது, நான் என்ன பண்ண? தூக்கம் வந்துட்டா தூங்கு மோனே, தூங்கு. எனக்கு தூக்கம் வந்துட்டு. உள்ளத்தில் நல்ல உள்ளம் தூங்காதே. உனக்கு இப்ப தூக்கம் வருதா இல்லையா? வருது. சரி அப்ப நீ யாராவது தூங்குவோமா? நீ என்ன எப்போதான் தப்பு தப்பவே நினைக்க? தூங்குவோமா? அது தப்பாதான் வருது. சரி நான் இங்க தூங்குது, நீ அங்க இல்ல தாயி, அந்த வார்த்தையை நான் எடுத்துட்டேன். எனக்கு படுக்கணும் போல முடியாது. இல்ல நான் தூங்கிட்டேன். இன்னைக்கு உனக்கு இருக்குடா, இருக்குதானே நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எடுத்துட்டோ அப்புறமோனே எந்திடா. சோப்பா பயந்துட்டேன். சரி கண்ணு சொக்கிக்கிட்டு வந்தது. சோப்பா கண்ணு சொக்கிக்கிட்டு வரும்டா, கண்ணு சொக்கிக்கிட்டு வரும். எப்பெல்லாம் நான் பாடுபட்டிருப்பேன். இருமவனே சோப்பா படுப்போம். சரி பயந்துட்டேன். என்னமா தூக்கம் வருது? வரும்ல, வரும் வரும். சரி படுப்போம். அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. தப்பா நினைச்சிட்டேன். நான் கூட பயந்துட்டேன். இவதான் இப்படி சத்தம் கொடுக்கணும். தென்மொழி இல்ல, வாய்ப்பு இல்ல. ஆள் அழகு போல இருக்கா, அது எப்படி? இல்ல இல்ல வாய்ப்பு இல்ல. அழகான பிள்ளை எல்லாம் இப்பெல்லாம் குறைட்டு விடுமா என்ன? இங்க தானே சவுண்ட் வருதானா? பொம்பளை பிள்ளை எல்லாம் குறைட்ட விடுவாங்களா? சே பொம்பளை இருக்கலாம் குறைட்ட விட மாட்டாங்க. ஆம்பளை நாங்களே குறைட்ட விட மாட்டோம். நீ குறைட்ட விடலையா? டேய், இன்னைக்கு நான் உன்னை ஒரு பாடுபடுத்தாம விடவே மாட்டேன்ல. இது குறைட்ட வரலாம் தெரியலையே. என்ன பாரு தென்மொழி. முடிஞ்சது. இன்னைக்கு நான் தூங்கின மாதிரிதான்.
என்ன என்னது? கொரட்டை. அப்போ தினமும் இந்த டிஸ்டர்பன்ஸ்ல தான் நான் தூங்கிட்டு இருந்திருக்கேன். ச்சே, இப்பதான் நீ தூங்கிய தினமா? இப்பதான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. என்ன உண்மை? நீ படத்துல டார்ச்சரை பார்த்துலாம் அவன் டைவர்ஸ் வாங்கல, உன் குவார்ட்டை பார்த்து தான் அவன் டைவர்ஸ் வாங்கியிருக்கான். அப்போ தினமும் நீ இப்பதான் தூங்கிட்ட. இந்த கோட்டை சத்தத்தை நீங்க நான் தூங்கியிருக்கேன்னா நான் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கணும் பாரு. இனி இது கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி தூக்கம் வரும்? இப்படிலாம் கொரட்டை விட்டா மத்தவங்க எப்படி தூங்குவாங்க? என்னது? இல்ல இப்படி எல்லாம் கொரட்டை விட்டா மத்தவங்க தூங்க வேண்டாமா? அத உங்களை பார்த்தே நீங்க கேட்டுக்கோங்க. என்ன சொல்லுத? ஆளு மட்டும் அழகு போல இருந்த காணாது, தூங்கும் போதும் டீசென்ட் வேணும். அப்போ நாளைக்குன்னு ஒத்துக்கிட்ட. இல்ல, குரங்குன்னு சொல்ல வந்தேன். குரங்கு பக்கத்துல கூட தூங்கிடலாம், ஆனா உங்க பக்கத்துல தூங்குறது இருக்கு பாருங்க, யப்பா, காண்டாமிருகத்திட்ட தூங்குன மாதிரி. வேண்டா வெறுப்பா பிள்ளை பத்தி காண்டாமிருகம்னு பேர் வச்சானா அந்த கதையா இருக்கு. ஆளு மட்டும் அழகு போல இருந்த காணாது, குரட்டையும் பார்த்து விடணும். யப்பா, தூங்கி 2 நாள் ஆகுது. அத உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்கு தான் இப்படி பண்ணுனேன். நான் இப்படியே கொரட்டை விட்டேன். கோத்த கலப்பிட கூடாது. அதான் நீ பக்கத்துல பிள்ளை தூங்கிட்டு இருக்கியா? இது தெரியாம போச்சு. நான் அப்படிலாம் கொரட்டை விட மாட்டேனே. நீங்க மிலிட்டரியில இருந்தீங்கல்ல? ஆமா. எதிரி படை ஏன் போச்சுன்னு இப்ப தெரியுது. எந்த காற்றின் நடாவலில் மலரிதழ்கள் விரிந்திடுமோ, எந்த தேவ வினாடியில் மலர்கள் திறந்திடுமோ, ஒரு சிறுவரி இருந்ததுவே இதயத்திலே இதயத்திலே, உனதிருவிழி தடவியதா அவிழ்ந்து விட்டேன் மயக்கத்திலே, ஓதிரட்டுமே ஓடலின் திரை, அதுதான் இனி நிலாவின் கரை கரை, அதன் மீதே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழைத்துளி, இவைதானே இவழினி. இப்பதானே எனக்கு இருந்திருக்கும். அப்பப்ப தேன் கொட்டுற மாதிரி உன் வாழ்க்கையை குத்தி கட்டுறேன்னு உனக்கு கோவம் வரல? வரல, நான் செய்யறது ஒண்ணும் சொல்லி கட்டலையே. சக்கானா இந்த பக்குவம் முதையே வந்திருந்தா நீ இப்படி தனியா வந்திருக்கா? சில பேருக்கு பட்டாதான் தெரியும் அந்த ரகம். அன்னக்கிளி எதுக்கு ஒண்ணு தேர்ந்தெடுத்தானு இப்போ புரியுதுல்ல? முழுசா அன்னக்கிளியாவே மாறிட்ட போனது. எதையும் மோதி பாக்குறாங்கிற தைரியம். அப்போ பூனால மட்டும் எதுக்கு நீ பயந்த? அந்த ரவுடி கும்பல் எதுக்கு ஒண்ணு வரட்டானுங்க? அது மொழி தெரியாது, அவனுங்க ஏதோ வாயில ஏதோ ஒண்ணு போட்டுக்கிட்டு என்ன வர்த்திட்டே வந்தானுங்க. பயம், அவனுக்கு காட்டு மிராண்டி மாதிரி இருக்கானுங்க, படிப்பறிவும் இல்ல. அதான் லக்கேஜ், ஹேண்ட்பேக், போனு எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி வந்துட்ட. உயிரை விட அது பெருசு இல்ல, அதான் அதை போட்டுட்டு ஓடி வந்தேன். ஆமா, அந்த காட்டுக்குள்ள அந்த தண்டவாளத்துல நீங்க எப்படி வந்தீங்க? அது ஒரு பெரிய கதை தான். அவளுக்கு ஃபீஸை கட்டிட்டு நான் ஒரு ட்ரெயின்ல இருந்தேன். அது லோக்கல் ட்ரெயினா பாதி பண்ணிட்டானுங்க. சரி, தண்டவாளத்தை தாண்டி பூனா ஸ்டேஷனுக்கு போய் மறுபடியும் ஒரு வண்டி பிடிக்கலான்னு வந்தேன். பார்த்தா அம்மையார் ஓடிக்கிட்டு இருந்தீங்க. என்னடா நம்ம ஊர் வாசனை எங்க அடிக்கிறேன்னு பார்த்தா நீதான். அதான் உன்கிட்ட ஃபைட்டு போட்டு உன்னை கூப்பிட்டு வந்தேன். என்னன்னா எதுக்கு நான் ஃபிளைட்ல போயிருப்பேன். அது விரட்டுனா நடந்துங்க. ரயில்வே துறைக்கு நான் எல்லா தகவலும் கொடுத்துட்டேன். உன் ஹேண்ட்பேக், பர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஃபைனல் தானே இருக்குது. அது நேரா உங்க அன்னைக்கு வீட்டுக்கு போயிடும். ஸ்டேஷன்ல இருந்துதான் அங்கேருந்து எடுத்திருக்காங்க. எப்படியும் லக்கேஜ்ல தான் போகும். நம்ம போய் இறங்கினதுக்கு அப்புறம் தான் வரும். சரி, என் போன் அப்படியே இருக்கும்ல? ரயில்வே துறை கையில போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சார், எனக்கு இப்ப தூக்கம் வருது. அப்படியே கொட்டோட போற? ஆமா, அப்படியே தூங்கணும். இல்ல, நான் தூங்கல. நீயே தூங்கு. இல்ல, தூங்குங்கல. இல்ல, நான் தூங்கல. நீ தூங்கு. நம்மளால ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்ப பொழுது. நிஜமாவே நான் இப்படியே தூங்குனேன். பின்ன என்கிட்ட நீ சொல்லிருக்க வேண்டியதானே? சரி, தூங்குன தூங்கிட்டு போட்டுமே விட்டுட்டேன். அதான் நாளைக்கு நம்ம இறங்க போறோமே, அதான் இப்ப சொல்லி காட்டினேன். ஓ சரி, காஃபி குடிக்கணும் போல இருக்கு. குளிர் தாங்க முடியல. டீ கொண்டு சொல்லிட்டா? எனக்கு வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். அப்படியா? இப்ப பாரு. ரயில்வே காஃபி தான்ப்பா. அவ்வளவு மோசமாவா இருக்குது? அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அப்படி ஒண்ணும் தெரியலையா? உனக்கு என்ன தெரியும் இதோட டேஸ்டும் மனமும்? பீத்தாம குடிங்க. உனக்கு வேணுமா வேண்டாமா?
இல்ல. ஏன் பேச வேண்டியதானே? ம், பயமா இருக்கு. ஏன் உங்க பையன் உங்க திட்டுவானா? திட்ட வாங்கிக்கிட வேண்டியதானே? திட்ட வாங்கிக்கலாம். ஆனா அவன் ஒண்ணு கேட்பானே. பையன் கிட்ட வாங்கி கொடுக்க வேண்டியதானே? வாங்கி கொடுக்குற பொருளா இருந்தா வாங்கி கொடுத்துருவேன். அவன் கேட்குற பொருளை வாங்கி கொடுக்க முடியாது. அப்படி உலகத்துல இல்லாததே அவன் கேக்குறான். ம், ஆமா. இந்த உலகத்துல இல்லாத ஒண்ணுதான் அவன் கேட்கறான். அதான் ஃபோன் பண்ண பயமா இருக்கு. அவன் ஃபோன் எடுத்தானே அதுதான் கேட்பான். சரி, அந்த போனை கொடுங்க, நான் பேசுறேன். அப்படி அவன் என்ன கேக்குறான்னு நானும் பாக்குறேன். அவன் கேக்குறத நான் வாங்கி கொடுக்கறேன். கொண்டாங்க.